ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் வந்துட்டு சில ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 2. அஜயல் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உங்க அப்பா வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி அவ பொண்ணை கூப்பிடுறா. இவர் தான் உன்னோட உண்மையான அப்பா, ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லுவா. அந்த பொண்ணு ஓடி வந்து இவளை நம்பிய வலிக்கு விழுறா. அப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்கவோ எலன்ட்டு செம டென்ஷன் ஆகுது. கோவப்படாதுமா, கேசல் தாங்காதுன்னு அவங்க அம்மாவளை சமாதானப்படுத்துறாங்க. அப்பாவை நான் மட்டும்தான் அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு எலன் வருத்தப்படுறா. ரோவல் நம்ம பொண்ணு பாருங்க அப்படியே என்ன உரிச்சு வச்சு சாயல்லையே இருக்கான்னு ஏஜில் கேட்கிறா. அப்படின்னா இது என் தம்பி சாவலோட குழந்தை இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவோ பட்லர் அமைதியா இருக்கான். அண்ணா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சாவல் அப்படிங்கிறவன் செம ஃபாஸ்டா ஓடி வந்திருக்கான். நம்ம ஹீரோ ஒரு ஹாஃப் ஸ்பிரிட்டா மாறினதுனால தான் நம்ம ஹீரோக்கு வயசாகாம இருக்கு. பட் அவன் தம்பிக்கு அப்படி இல்ல. என்ன விடமா வளர்ந்துட்டியே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சரியான டயத்துக்கு வந்திருக்க, என்ன டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜிஎல் போயிட்டு கேட்கிறா. என் பெர்மிஷன் இல்லாம நம்ம ஃபேமிலி சொத்து எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு திரும்பவும் ரிங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லி சாவல் அவளை திட்டுறான். நான் ஒன்னிய கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம், அதுக்கே நீ என்ன கோயில் கட்டி கும்பிடணும், நீ என்ன நன்றி கெட்டத்தனமா பேசுற அப்படின்னு வா கேட்கிறா. சாவல் இப்போதைக்கு அமைதியாரு, நம்ம ஃபேமிலி பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாவல் நம்ம கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிடுறான். நம்மளோட கேசலுக்கோ நம்ம ஹீரோ வந்த விஷயத்த லெட்டர் அனுப்ப சொல்றான். நாளைக்கு உனக்கும் என் தம்பிக்கோ டைவர்ஸ்க்கான ஏற்பாடு நான் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்லையே நீங்களாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே இல்ல டிராவல் அப்படின்னு சொல்லி ஏஜிஎல் சிரிக்கிறா. நான் நினைச்சதை விட இந்த பொம்பளை ரொம்ப மோசமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஏலன் பாக்குறா. ஃபேமிலியில இப்படி ஒரு அசிங்கம் நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணி சொத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்கான்னு சொல்லவும், எல்லாம் நாளைக்கு முடிஞ்சிடும் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த குழந்தை அது உன்னோடதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது எனக்கே தெரியல, நான் அவளை சுத்தமா வெறுத்தேன். ஒரு நாள் தண்ணி எடுத்துட்டு வந்து படுத்தேன், கேட்டா அவ கூட நான் ஒன்னா இருந்தானவா சொன்னா அப்படின்னு நம்ம பிரதர் சொல்லவும், அப்படின்னா கண்டிப்பா அவ உன்னோட குழந்தையா இருக்க வாய்ப்பு இல்ல, என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் குழந்தைனவா சொல்லிக்கலாம் ட்ரை பண்றா. நாளைக்கு கோர்ட்ல அது உன் குழந்தையான்னு கேட்டா நீ அமைதியா இருந்து, கண்டிப்பா அது உன் குழந்தை இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாவல் நான் திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இந்த ஹவுஸை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கடந்த 10 வருஷமா நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சாவல் கேட்கவும், நான் ஸ்பிரிட் வேர்ல்ட்ல இருந்தேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்பிரிட் கோயின் ஆர்ஜின் தான் என்னோட ஒய்ஃப் அண்ட் எனக்கு குழந்தையும் இருக்கா, அவ பேரு எலன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி நானும் ஒரு பொண்ணு லவ் பண்றேன், பட் அவ நோபல் கிடையாது. சாவல் சொல்லுவோம், அந்த ஏஜ்ல நம்ம வீட்டை விட்டு நாளைக்கு போனதுக்கு அப்புறமா நீ உன் புது ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ணா நான் ஃபேமிலியை நடத்த தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படவும், இங்க பாரு நான் ஒரு ஹாஃப் ஸ்பிரிட் ஆயிட்டேன், இந்த ஹியூமன் விஷயத்துல எல்லாம் நான் பெருசா தலையிட முடியாது, சோ நீ ஏன் நம்ம குடும்பத்துக்கு தலைவனா இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. ஹியூமன்ஸும் ஸ்பிரிட்ஸும் ஒன்னா தானே இருக்காங்க, ப்ளீஸ் திரும்பவும் என்ன விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் அழாத குறையா கேட்கறான். உங்க அப்பா நீங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறமா மொத்த குடும்ப பாரமா அவர் மேலதான் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பட்லர் எக்ஸ்பிளைன் பண்றான். என்ன பண்றது நம்ம ஹீரோ யோசிச்சா, நம்ம போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றா. இப்ப 2 பேரும் டெலிபோர்ட் ஆகி போய், அப்பா தேவையில்லாம எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க, உங்க பிரதர் கூடவே சேர்ந்து ஒன்னா இங்கே இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்றா. இதுதான் என் ஒய்ஃப் அண்ட் பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்றான். உங்க ஃபேமிலியை பத்தி எப்போ நீங்க கவலைப்படுவீங்க, சோ இங்கே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃபும் சொல்லவும், சரி சாவல் நான் உன்னோட ரைட் ஹேண்ட் மேனா இருக்கேன், நீ லீடரா இருந்து குடும்பத்தை நடத்து, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்காங்கன்னு பட்லர் சொல்லவும், நான் சொன்னிலே அவ ரொம்பவே கியூட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே கியூட்டா மாறி அதான் கூப்பிடுங்கன்னு பட்லர் சொல்லுவோம். அவளும் அப்படி கூப்பிடுவோம். அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரோரன் அவ ஒன்னும் உனக்கு பேத்தி கிடையாது நம்ம ஹீரோ திட்டினா. அப்படி எனக்கு தான் கல்யாணம் ஆகலையே, எனக்கு தான் பேத்தியே இல்லையே, இவளு நான் பேத்தியா எடுத்துக்கிட்டதா அப்படின்னு நம்ம சொல்றான். என்ன வேணும்னாலும் இந்த தாத்தா கிட்ட கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்றான். லார்ட் ரோவல் வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஏஜியலோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அச்சு கேட்டா உன் குழந்தையா அது இல்லன்னு சொல்லிடு, நாளைக்கு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோவா ஆர்ஜுனும் கொஞ்சிட்டு இருக்காங்க. எலன் அதை பிடிச்சி திட்டுறா. கிட்ட மட்டும் தானே நான் இப்படி நடந்துக்கிட்டேன், மத்த பொண்ணுகிட்ட இல்லையே அப்படின்னு நம்ம சொல்றான். சோ உங்க அப்பா கூல் தான் அப்படின்னு உன் வாயால சொல்லுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, பிளே பாயா இருக்கிற எங்க அப்பா கூல் தானவா சொல்றான். இது பிளே பாயா, இந்த வார்த்தையெல்லாம் இந்த வயசுலயே எங்க கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இப்படியே இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிங்குக்கும் போகுது. லேடி ஏஜில என்ன பண்ண போறீங்க, சப்ஸ்டிடியூட்டா தான் அவரோட தம்பியை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மத்த டியோக்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. கிங்கோட பையன் ரவ்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வர, அரசே நான் ஆல்ரெடியா உங்களுக்கு சஜஷன் கொடுத்தேன், அவங்க சுத்தி இருக்கிறவங்க பேச்ச கேட்காதீங்க, அந்த ராவலை எதிர்க்காதீங்க, அதே தான் சொல்றேன், அந்த ஹீரோ ராவலை கோபப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். என்ன பண்றதுன்னு கிங் கேட்கவும், ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். அடுத்த நாள் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு கிங் முன்னாடி போயிட்டு நம்ம ஹீரோ நிக்கிறான். நீ திரும்ப வந்துட்டு உன்னை பார்த்ததுல சந்தோஷம், உனக்கு என்ன ரிவார்ட் வேணுமோ கேளு அப்படின்னு அவர் சொல்லுவோம். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் 2 விஷயத்துக்கு ஆசைப்படுறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். தாராளமா கேளுன்னு கிங் சொல்றான். இதுக்கு மேல ராயல் ஃபேமிலி என் ஃபேமிலி விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, என் பிரதருக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அப்படின்னு அவர் சொல்ல வரவோ, டைவர்ஸ்
டைவர்ஸ் கேட்டது உங்க பொண்ணு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கிங் ஷாக் ஆகுறாரு. லேடி ஆட்சியிலே டைவர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கவும் அவன் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணணுமா நம்ம ஹீரோ சொல்றான். அரசருக்கு பதிலாக நான் பேசுறேன், உங்களோட 2 ரெக்வஸ்டையும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிங்கோட பையன் ஒத்துக்கிறான். இவனை பார்த்தா மோசமா தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசிட்டு இருக்கும்போது இவனோட ஹார்ட் பிச் பிளாக்ல தெரியுது, இவனை சுத்தி ஒரு பிளாக் கலர் மிஸ்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி எலன் சொல்றா. உன் ஃபேமிலியோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த் நம்ம நேஷனுக்கு தேவை, அந்த நேஷனோட மக்களை காப்பாத்த வரும்போது நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்கப்போ அது கண்டிப்பா பண்ணுவேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். தாராளமா உன் டிமாண்ட்ஸை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரைவலும் சொல்லி அனுப்புறான். ஆல்ரெடி உன் கண்ணுக்கு அந்த பிளாக் மிஸ் தெரியுதான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. கிங் மேலேயோ ஏஜிஎல் மேலேயோ தெரியல, இவர் மேல மட்டும் ஏன் பிளாக் மிஸ் தெரியுதுன்னு எல்லாம் கேட்கவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிங்கா இருந்த ஒருத்தர் ஸ்பிரிட் பவரை தான் அதிகமா நம்பி இருந்தாரு. ராயல் ஃபேமிலி ஸ்பிரிட்ஸை கோவப்படுத்திட்டாங்க, ஸ்பிரிட்ஸ் அவங்கள கர்ஸ் படுத்திட்டாங்க. ஸ்பிரிட்ஸோட கர்ஸ் தான் வம்சமா ராயல் ஃபேமிலியை துரத்தி வந்துகிட்டே இருக்கு. ஃபேமிலியும் ஸ்பிரிட்ஸுக்கு அவங்களோட ப்ரேயர்ஸை கண்டினியூ பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு ஸ்டோரி போகுது. அப்ப நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது ஸ்பிரிட்டோட பவர் வேணும்னு சொல்லி ராயல் ஃபேமிலி வருஷம் ப்ரேயர் பண்றாங்க. பட் இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு யோசிக்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க ஒருத்தர் தான் ஸ்பிரிட்ஸை பத்தி யோசிச்சாரு. அப்ப மீன் அவர் மேல லவ்ல விழுந்துட்டேன்னு சொல்லுவோம். அப்பாவுக்கு அப்ப எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்டா அப்ப அவரு ரொம்ப சின்ன பையன், ஒரு 7 வயசு இருக்குன்னு சொல்லுவோம். இதெல்லாம் தப்பு அப்படின்னு எல்லாம் சொல்றா. இப்ப அடுத்த நாள் கோர்ட்ல தான் சீனை காமிக்கிறாங்க. பண்ணிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் படி சாவல நீங்க டிவைஸ் பண்ணிட்டு ஆம்பளைய கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிதானே ஜட்ஜ் கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லி வா திமிரா பதில் சொல்றா. அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறேன் அப்படின்னு வா சொல்றா. அண்ட் என்னோட குழந்தை அது ராவலோட உண்மையான குழந்தை தான் அப்படின்னு சொல்லி வா சொல்லுவோம். அப்படின்னா உங்க பொண்ணு சாவலுக்கு பிறக்கலன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்கவும் ஆமான்னு வா சொல்றா. 10 வருஷமா ஸ்பிரிட் வேர்ல்டுல இருந்தா இந்த வேர்ல்டுலயே இல்ல, சோ அது என் குழந்தையா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். அண்ட் அவ வாயிலேயே சொல்லிட்டா கண்டிப்பா அது சாவலோட குழந்தையும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். கல்யாணம் முடிஞ்சு நீங்க இன்னொரு ஆம்பளை மேல ஆசைப்படுறேன்னு சொல்றீங்க. அண்ட் அந்த பொண்ணு உங்க ஹஸ்பண்டுக்கு பிறந்ததே இல்ல. சோ இதுதான் கோர்ட்டோட ஃபைனல் தீர்ப்பு. கல்யாணம் முடிகிற அந்த வாவ்ஸ் த காடஸ் கூட பிரேக் பண்ணதுனால ஆம்பளைங்க பக்கமே ஏஜிஎல் நெருங்க கூடாதுன்னு சொல்லவும் அவ கையில ஒரு மார்க்கிங்ஸ் வருது, இதுதான் அவளுக்கான தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. ராவல் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்தா ஒரு பேரியர் அவளை தடுக்குது. இப்பதானே சொன்னாங்க மறந்துட்டியா, இனி உன்னால எந்த ஆம்பளை பக்கமும் நெருங்க முடியாது, அதுதான் உன் தண்டனை நம்ம ஹீரோ சொல்றான். ஹெல்ப் பண்ணுங்கன்னு வா கிங்க பாக்கவும் உன் முட்டாள்தனத்துக்கு இதுதான் தண்டனை அனுப்புவி அப்படின்னு கிங்கோ சொல்லியிருக்கான். இல்ல லார்ட் ராவல் அப்படின்னு சொல்லி அவ அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கண்டுக்கிடாம அவன் பாட்டு வந்திருந்தான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. பட் அந்த கிங்கோட பையன் எல்லாத்தையும் அமைதியா இப்படி விடுவான்னு நான் எதிர்பார்க்கலன்னு ஆர்ஜின் சொல்றா. நீ இங்கதான் இருப்பான்னு தெரியும், எல்லாம் அவன் பிளான் படி முடிஞ்சிச்சு போலியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறோம். முட்டாள்தனத்துக்கு தண்டனை கொடுத்தாச்சு, இதை காரணமா கட்டி எங்க அப்பாவையும் வழி அனுப்பிட்டு கிங்டம் இப்ப எனக்கு சொந்தமாயிருச்சு, இவ்வளவு லேட்டா திரும்ப வர்றதுதான் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ரவியல் சொல்ல திரும்ப வரவே கூடாதுன்னு தான் இருந்தா நம்ம ஹீரோ சொல்லுவோம். தெரியும் அந்த வார்டுல உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உன் பொண்ணு கியூட்டா இருக்காலாமே, என் பையனுக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கியா அப்படின்னு ரவியல் கேட்கவும் ராயல் ஃபேமிலி என் குடும்பத்து கூட தலையிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இப்போதைக்கு நான் பின் வாங்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் இப்போத்துல இருந்து பின் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறோம். வீட்டுக்கு போய் பட்லர் கிட்ட நம்ம ஹீரோ கத்துறான். இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு பொண்ணு இருக்கா அப்படிங்கிற விஷயம் எப்படி அந்த ராஜாவோட பையனுக்கு தெரிஞ்சது, ரவியலோட பையனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்ல, அவளோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி அவன் கேட்கறான். ராயல் ஃபேமிலியவே வெறுக்கிறான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.